தங்கள் ஐயா வணக்கம். ஜின்னை பற்றி பார்த்தோம் ஐயா. ஜின்னை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. அதோட உருவ அமைப்பு எப்படிங்க ஐயா இருக்கும்? ஜின்னுக்கு உருவம் இல்லை. ஆனால் அது நமக்கு நமக்கு நம்ம கண்ணால் பார்க்கவும் முடியாது. ஜின்னு இந்த நெருப்பில் இருந்து அதனை உருவாக்கப்பட்டிருக்குது. நெருப்பினால் தான் அதனை படைக்கப்பட்டிருக்கு, சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அதனால் அதுக்கு உருவம் இல்லை. ஆனால் ஜின்னுக்கு நம்மளை பார்க்கலாம், நமக்கு ஜின்னை பார்க்க முடியாது. ஆனால் சில ஜின்னுகள் இந்த நாயா, பாம்பு இந்த மாதிரி எல்லாம் ரூபமாற்றம் மாறலாம். எல்லா ஜின்னும் இல்லை. சில ஜின்னுகள் நாயை மாதிரி ரூபம் மாறலாம், அது மாதிரி பாம்பு மாதிரி உருவம் மாறலாம். சில நாய்கள், சில ஜின்னுகளெல்லாம் நமக்கே பார்த்தா தெரியும், ஏதோ வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். அதனால தான் அந்த பாம்பை நம்ம அடிக்கக்கூடாது. எல்லா பாம்பையும் நமக்கு அடிக்கக்கூடாது. சில வித்தியாசமான பாம்புகள் எல்லாம் இருக்கும், அது ஜின்னாக இருக்கும். அது மாதிரி நாய்கள் இருக்குது. அது மாதிரி பின்ன இது கிளிகள், இப்போ இந்த பறவைகளை மாதிரி பறந்துட்டு தான் இது நடக்குது. அந்த மாதிரி ஜின்னுகள் இருக்குது, பறந்து நடക്കുന്ന ஜின்னுகள் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதுக்கு நம்ம மனுஷன் மாதிரி இல்லை. நம்ம மனுஷனு ஓடனாலும் அதுக்கு லிமிட் இருக்குது. ஆனால் ஜின்னுகள் தாராளமாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்படி ஜின்னுகளோட வழக்கம் சொல்லனாச்சா நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அங்கே பார்த்துருக்கு, இங்கே பார்த்துருக்கு சொல்ல எல்லாம் அது ஜின்னு ரூபம் மாறி வருந்த ஜின்னுகள் தான். அது ஜின்னுகளால் நமக்கு உதவிகளோட கூடுதலாக கெடுதிகள் தான் இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம உடம்புல ஏறி ஜின்னுகளை பண்ணும். அந்த ஜின்னில் பட்டது தான் இந்த சைத்தானே எல்லாம் சொல்லும். இதெல்லாம் நம்ம உடம்பில் ஏறி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வியாதிகள் எல்லாம் பண்ணும். அந்த வியாதிகளை நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட்டு பண்ணோன்னா அதில் எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு உடம்புல நிறைய வியாதிகள் இருக்கும். இதெல்லாம் ஜின்னுகளோட பிரச்சனைகள் தான். வணக்கம் மக்களே. கேரள அரபி ஜோதிடம் மாந்திரிகம் ஷேரிட்டி யூடியூப் சேனலில் தங்கள் ஐயா அவர்கள் வாஸ்து சாஸ்திரத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இலவசமாக விளக்கம் அளிக்க உள்ளார். மக்கள் அனைவரும் இருக்கும் இடத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் வீட்டின் முன்புறம், பின்புறம், கிச்சன், பெட்ரூம், டாய்லெட், செப்டிக் டேங்க், கிணறு இவற்றின் இருப்பிடங்களை வீடியோ எடுத்து தங்கள் ஐயா அவர்களின் வாட்ஸ்அப் நம்பர் நமது யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பருக்கு அனுப்பினால் ஐயா அவர்கள் ஆராய்ந்துவிட்டு உங்களுக்கு இலவசமாக விளக்கம் அளிக்க உள்ளார். உங்களிடமிருந்து விடைபெறுவது மெடிக்கல் சங்கர் சீர்காழி.